Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அருள்மிகு செண்பகவள்ளி அம்மன் உடனுரை பூவநாத சுவாமி கோவிலில் வழிபாடு செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சளா. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் இந்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அருள்மிகு செண்பகவல்லி அம்மன் உடனுரை பூவநாத சாமி திருக்கோவிலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழிபாடு செய்து வருகிறார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தில் ஏறக்குறைய 55க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது எழுச்சி பயணத்தை நிறுத்திக் கொண்டிருக்கிறார். 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை அவர் சந்தித்திருக்கிறார். செல்லுகிற இடங்களெல்லாம் பெரும்பான்மையான மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் எழுச்சியான வரவேற்பு அளிக்கக்கூடியதையும் அதிமுக பொதுச் செயலாளர் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த நிலையையும் குறிப்பாக அவர்கள் வந்த பிறகு எழுச்சியோடு அவர்களை வரவேற்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 ஆளுகிற திமுக அரசு செய்திருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் விரோத செயல்கள், அதன் மூலமாக அதிமுக 2026 அரியணை ஏறுகிற போதுதான் அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தியாக்கப்படும், சரி செய்யப்படும் என்கிற ஆதங்கத்தோடு மக்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமாக தீப்பெட்டி தொழிற்சாலையைச் சேர்ந்த அந்த சங்கங்கள், அதே போன்று கடலை மிட்டாய் தயாரிக்கக்கூடியவர்கள் மற்ற தொழிலாளர்கள் அனைவரையும் சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தவிருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய கோரிக்கைகளை கேட்ட பிறகு பேசவிருக்கிறார். இந்த நிலையில் அந்த அருகே இருக்கக்கூடிய செண்பகவல்லி அம்மன் உடனுரை பூவநாத சாமி திருக்கோவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தரிசனம் செய்து வருகிறார். குறிப்பாக இந்த தரிசனத்திற்கு பிறகு இந்த ஆலோசனை கூட்டத்திலே அவர் பங்கேற்று ஆலோசனைகளை கேட்டறிந்து அதன் பிறகு அந்த கூட்டத்திற்கு அவர் பேசவிருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சளா.